கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆம்பூர் கலவரம் தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் 1100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் அரவிந்த் வழங்கிட கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். இந்த ஆம்பூர் கலவர வழக்கின் பின்னணி என்ன? சட்ட போராட்டம் எவ்வளவு ஆண்டா நடந்து வருகிறது? இந்த கலவர செய்தியானது சந்தித்த கட்டங்கள் என்னென்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காதர்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஷமீல் அகமது. இவரை பள்ளிகொண்டா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரது மனைவி பவித்ரா காணாமல் போனது தொடர்பாக விசாரிப்பதற்காக பள்ளிகொண்டா காவல்துறையினர் இவரை கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி பள்ளிகொண்டா காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையின் போது அவருக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டதால் அவரை சென்னையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி ஷமீல் அகமது உயிரிழந்தார். இந்த நிலையில் இளைஞர் போலீஸ் காவலில் இருந்தபோது காவல்துறையினர் தாக்குதலாலேயே உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதனைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி ஷமீல் அகமதின் உறவினர்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள், பொதுமக்கள் என 3000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி ஆம்பூரில் பேருந்துகள், காவல்துறை வாகனங்கள், மதுபான கடைகள், தனியார் மருத்துவமனை வளாகங்கள், கடைகள் உள்ளிட்ட பொது மக்களின் சொத்துக்களையும் அரசு சொத்துக்களையும் சேதப்படுத்தினர். மேலும் காவல்துறையினையும் தாக்கினர். இது தொடர்பாக 191 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அவனூர் நீதிமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பல கட்டங்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று அந்த வழக்கிற்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என வெளியான தகவலை தொடர்ந்து ஆம்பூர் மட்டுமின்றி வாணியம்பாடி, திருப்பத்தூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள பகுதிகளில் 2 எஸ்பிக்கள், அதாவது திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சியாமலா தேவி மற்றும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பொதுமக்கள் கூடும் இடங்களிலும், அதிகமாக போக்குவரத்து உள்ள இடங்களிலும், பதட்டமாக உள்ள இடங்களிலும் என பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மாவட்டம் முழுவதிலுமே ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இதேபோல் திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் அதாவது இன்று மாலைக்குள் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்புகள் வெளியாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.